செந்தில் பாலாஜிக்கு எதிரான தேர்தல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்கை தள்ளுபடி செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் செந்தில்குமாரை விட 2271 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அவருடைய வெற்றியை எதிர்த்து ஈரோடை சேர்ந்த பிரகாசம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு முதன் முறையாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு வாக்காளர் எந்த தொகுதி தேர்தலையும் எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்ய அனுமதிக்கல. எந்த தொகுதி தேர்தலையும் எதிர்த்து யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடரலாம் அனுமதித்தால் ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் ஏராளமான தேர்தல் வழக்குகள் தாக்கலாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இந்த வழக்கை பொறுத்தவரையும் மனுதாரர் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியை சேர்ந்தவர். இவர் கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளரும் அல்ல, வாக்காளரும் அல்ல. அதனால இந்த வழக்கை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். சுரேஷ், இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.